வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பத்தி பார்க்க போறோம். 1975 முதல் 1977 வரை இந்தியாவுல நேஷனல் எமர்ஜென்சி அமல்ல இருந்தது. முதலா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான் மாற்றப்பட்டது. அதுல 3 புதிய வார்த்தைகளை சேர்த்தாங்க: சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகுதான் இந்தியா ஒரு சோவரன், சோஷலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் நாடாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆரம்பத்துல நமக்கு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனா குடிமக்களுக்குன்னு சில கடமைகளும் இருக்கணும்னு ஸ்வாரன் சிங் கமிட்டி பரிந்துரை செஞ்சாங்க. அதன்படி பார்ட் 4A அப்படிங்கிற புதிய பகுதி சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 51A மூலமா 10 அடிப்படை கடமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சோவியத் யூனியன் அரசியலமைப்பை பார்த்து உருவாக்கப்பட்டது. இந்த அமெண்ட்மெண்ட் நாடாளுமன்றத்துக்கு எல்லையில்லா அதிகாரத்தை கொடுத்தது. நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் திருத்தலாம். அத கோர்ட் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. இதனால ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரம் குறைக்கப்பட்டது. லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 5 வருஷத்திலிருந்து 6 வருஷமா உயர்த்தப்பட்டது. மத்திய அரசு அதிகாரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாநில பட்டியலில் இருந்த 5 முக்கியமான துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினார்கள். அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, நீதிமன்ற நிர்வாகம். அமைச்சரவையின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்தும் போது அவை அடிப்படை உரிமைகளை மீறினாலும் செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. 42வது திருத்தத்துல கொண்டு வரப்பட்ட பல அதிரடி மாற்றங்கள் பின்னாடி வந்த 44வது சட்ட திருத்தம் மூலமா சரி செய்யப்பட்டது. இதன் மூலம்தான் மீண்டும் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது மற்றும் நீதிமன்ற அதிகாரம் மீட்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அரோரா DNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.